ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பார்டரில் ஒரு கட் ஒர்க் வந்து ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கட் ஒர்க் கொடுத்துருக்கோம். இது கிளாத் வந்து ஃபுல் கிளாத் தான், ஆனால் நம்ம டிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் ஒர்க் கொடுத்துருக்கோம். இந்த கட் ஒர்க் எப்படி கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல் வச்சு, இந்த மிஷின் வச்சு தான் கட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த டூலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் இருக்கும். ஸோ நம்ம ப்ளக் பண்ணிட்டோன்னா ஒரு வித்தின் 1 or 2 மினிட்ஸில் வந்து நல்லா ஹீட் வந்துடும். உங்களுக்கு ஹீட் வந்து இங்கே இப்போ வந்து புகை மாதிரி வரும். ஸோ அந்த ஹீட் வச்சு தான் நம்ம வந்து இந்த கட் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இது ஸ்டோன் ஒர்க் மட்டும் இல்லை, வேறு எந்த வகையான லேஸ் ஒர்க், எல்லா கிராஃப்ட்ஸ் ஒர்க்குமே வந்து கிளாத்திங் ஒர்க் எல்லாத்துக்குமே இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டூல் நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம். இந்த டூல் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 டிசைன் கட் ஒர்க்காக இந்த 2 டிசைன் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டிக்கர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி கட் ஒர்க் செய்யறதா நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒர்க் செய்யறதுக்கு முன்னாடியுமே நம்ம ஃபேப்ரிக்கில் ஸ்டோன் டிசைன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அயன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அயன் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்டர் டிசைன் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த பார்டர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஷீட்லேருந்து ஸ்டிக்கர் ஷீட்டை தனியாக எடுத்துடுங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக இந்த பார்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக வர மாதிரி சைஸ் பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டோன் வந்து இப்போ ஃபேப்ரிக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீட் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபுல் டுட்டோரியல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஜஸ்ட் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து வந்து ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அயன் பாக்ஸில் தேவையான அளவு ஹீட் கொடுத்துட்டு இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்பவே ஸ்லோவாக ஒரு எண்டுலேருந்து நீங்கள் எடுங்க. அப்போ தான் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ எல்லா ஸ்டோன்ஸுமே வந்துட்டு ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. என் ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ஒரு ஸ்டோன்ஸ் கூட வந்து ஒட்டலை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே வந்து அயன் பாக்ஸை வந்து லைட்டாக அது மேலே டைரெக்டாகவே ஸ்டோன்ஸ் மேலே வந்து மீடியம் ஹீட் வச்சு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா தட்டி கொடுத்துட்டு தேய்ச்சி பாருங்கள், ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து வரல. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கட் ஒர்க் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மிஷின் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் தொட்டவே கூடாது. இந்த மெட்டல் பிளேஸில் வந்து தொடக்கூடாது. இந்த பிளாஸ்டிக் ஹேண்டிலில் தான் மட்டும்தான் நீங்கள் கை வைக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ ரொம்ப ஹீட் ஆகினது தான் வந்துட்டு இந்த ஃபேப்ரிக்கே வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக குழந்தைங்கிட்டலாம் வந்து கொடுத்துடாதீங்க. ஸோ இது ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆகும் ஹீட் ஆகிறதுக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மிஷினில் ஹீட் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு இந்த டூலை வச்சுட்டு கிளாத்தை வந்து மைல்டாக லிஃப்ட் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக ஒரு எண்டுலேருந்து இப்படி வச்சுட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக டிசைன் கீழேயே நல்லா இந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மெட்டல் சைடு வந்து நல்லா ஹீட் ஆகிடும். ஸோ அப்படியே டிசைன் கிட்டேயே வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு கட் ஒர்க் வந்துடும். மெஷின் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து யூஸ் பண்ணணும். டிசைன் தவிர வேறு எங்கேயுமே பற்றக்கூடாது. பட்டுட்டா வந்து அங்கேயும் வந்து ஹோல் ஆகிடும். இந்த ஒர்க் முடிஞ்சதுமே மெஷின் வந்து இமீடியட்டாக வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 4-5 தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக வந்துடும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும்.
முடிஞ்சதுக்கப்புறம் நாமளே கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு கட் ஒர்க் வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த கட் ஒர்க் பண்ணியாச்சு, இந்த டூல் வச்சு பண்ணியாச்சு. ஆனால் ஹீட் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லைனா ஹேண்ட் க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். ஒரு சாரீ ஃபுல்லாக நீங்கள் வந்து கட் ஒர்க் டிசைன் போட்டு கூட இந்த டூல் வச்சு நீங்கள் ஈஸியாக கட் ஒர்க் பண்ணிடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஹீட் வைஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஸ்டோன் ஒர்க் மெட்டீரியல்ஸ் அண்டு இந்த கட் ஒர்க் மிஷின் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எனக்கு நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் ஸ்டோன் ஒர்க்கில் நான் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த கட் ஒர்க் மிஷின் வச்சு ஒரு பேட்ச் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு எங்கே வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஆல் டைப்ஸ் ஆஃப் டெக்கரேஷன்ஸ் வந்துட்டு இது வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபேப்ரிக்கில் மட்டும் இல்லை, எனி டைப் ஆஃப் சார்ட் ஒர்க், கிட்ஸோட ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.